ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நடந்து முடிஞ்ச 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான ஆன்சர் கீ நம்ம பார்த்துடலாம். ஓவராலாக உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ்க்கு வருது, இல்லை ஒன் வேர்டில் எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து நடக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. வேணுன்றவங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். புதிய கூட்டாளி கொண்டு வந்த நற்பெயர். ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். அடுத்து கூட்டாளிகளுக்கு நிறுவனம் கடன் பெற்றிருந்தால் அக்கடன்களுக்கு இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 கேட்டிருக்காங்க. ஆண்டுக்கு 6%, 6% பெர் ஆனும். ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். கடனாளிகள் இறுதி இருப்பு 20,000 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி 40,000 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து ஏ, பி மற்றும் சியின் கூட்டாளிகள் 4:2:3 என்ற விகிதத்தில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2:1. விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 4 லட்சம். விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை 1.5 லட்சம். நிர்வாக செலவுகள் 50,000. விற்பனை செலவு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 191500 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். எதிர்பதிவு சான்றாவணம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அலுவலக பயன்பாட்டிற்காக வங்கியிலிருந்து எடுத்த ரொக்கம். ஆப்ஷன் சி. சொத்துக்களை வாங்கி பங்குகள் வெளியிடும் போது வரவு வைக்கப்படும் கணக்கு கேட்டிருக்காங்க. பங்கு முதல் கணக்கு. ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். விலகும் கூட்டாளிகளுக்குரிய தீர்வுத் தொகை உடனடியாக செலுத்தாத போது அது மாற்றப்படும் கணக்கு கேட்டிருக்காங்க. விலகும் கூட்டாளியின் கடன் கணக்கு. ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். அடுத்து ஒரே வகை நிறுவனங்களின் சராசரி லாப விகிதமாக கணக்கிடப்படுவது சாதாரண லாப விகிதம். ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். டேலியில் எது முன்கூட்டியே வரையறுக்கப்படாத குழுன்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட வேண்டிய செலவு கணக்கு. ஆப்ஷன் டி ரைட் ஆன்சர். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் போத்த சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி உங்களுக்கு அது இருக்க ரைட் ஆன்சராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12. உறுப்பிழப்பு செய்யும் போது பங்கு முதல் கணக்கில் எது பற்று வைக்கப்படுகிறது கேட்டிருக்காங்க. அழைக்கப்பட்ட தொகை. ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். அடுத்து பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. முதல் வட்டி வீதம் பிரிவு 13 அப்படிங்கிறது பொருந்தாதது, அதை மட்டும் தேர்ந்தெடுக்கிறோம். வருவாய் மற்றும் செலவின கணக்கு ஒரு டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பெயரளவு கணக்கு, நாமினல் அக்கௌண்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துக்கள் முதல். ஆப்ஷன் டி ரைட் ஆன்சர். கேபிட்டல் அப்படிங்கிறது. பின்வருவனவற்றில் எது நிதி ஓட்ட பகுப்பாய்வின் பயன்பாடு அல்லன்னு கேட்டிருக்காங்க. நிறுவனத்தின் நீர்மைத்தன்மை மற்றும் கடன் தீர்க்கும் திறன். ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17. கூட்டாளி சேர்ப்பின் போது புதிய கூட்டாளி நற்பெயருக்காக கொண்டு வரும் தொகை யாருடைய முதல் கணக்கு வர வைக்கப்பட வேண்டும் கேட்டிருக்காங்க. தியாகம் செய்த கூட்டாளிகள். ஆப்ஷன் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. உயர் லாபம், சராசரி லாபம், சாதாரண லாபம். சூப்பர் ப்ராஃபிட், ஆவரேஜ் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட். ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். பின்வருவற்றில் எது நிதிநிலைக்கு பகுப்பாய்வின் ஒரு கருவி அல்லன்னு கேட்டிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட அடக்க விலைகள். ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 20. ஒரு மன்றத்தில் உள்ள 500 உறுப்பினர்கள் ஆண்டு சந்தாவாக தலா 100 செலுத்துகின்றனர். நடப்பாண்டில் கூடியுள்ள சந்தமா இன்னும் பெறப்படாது 200ன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 50,000 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இதுக்கான டவுன்லோட் லிங்க் ஏ அண்ட் பி ரெண்டு டைப்புக்குமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.